ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கை முறையும் வேறு மாதிரி இருக்கும். இவ ஏன் இப்படி செய்யணும், இவ எப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி செஞ்சுருக்கலாமேன்ட்டு நிறைய கேள்விகள் இருந்தது. அப்போ அந்த கேள்விகள் எல்லாம் சேர்த்தான் இப்போ பொம்மலாட்டம் என்ற இந்த திரைக்கதை உருவாக காரணமாக இருந்தது. முக்கிய கதாபாத்திரங்கள் சின்ன குழந்தைகள், யாருக்குமே முன் அனுபவம் அப்படி பயிற்சி முறையில் நடிகர்கள் இல்லை, எல்லாருமே அவங்களா செல்ஃப் லேர்னிங்கில் தான் கொண்டிருக்காங்க. ஷூட்டிங் போய் ஒரு 4-5 நாள் வரைக்குமே இது சரியாக வருமான்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்டா இந்த கதையில் எமோஷன்ஸ் தான் மெயின். இது எமோஷன்ஸ் மக்களுக்கு கனெக்ட் ஆகாட்டி இந்த கதை அவ்வளோ எடுபடாது. அப்போ முதல் நாள் ஷூட்டிங் போய் கொண்டிருக்கே மழையும் வந்துட்டுது. அப்போ எடுத்துக்கொண்டு இருக்க பாதியிலேயே விட்டாச்சு. அப்படியே மழை பெஞ்சா அப்படியே ஒரு 4-5 நாள் படம் நின்றுட்டுது. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே யோசிச்சு கொண்டிருந்தேன், என்னடா இதுக்கு முன்னுக்கு எடுத்த படம் ஸ்டாப் ஆகிட்டு இதுவும் இப்படி மழை இதாகிட்டு அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்போ இந்த படப்பிடிப்பு தொடங்கினது 2023ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. அப்போ மழை நின்றதில் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுது. அப்போ மழைன்றதால எனக்கு வெளியில் வேறு வேலைகளும் இல்லை, அது வீட்டிலையே இருந்து என்னடா முன்னுக்கு எடுத்த படங்களும் ஸ்டாப் ஆகிட்டு இப்போயும் ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். எப்படியாவது எடுத்து முடிச்சே ஆகணும்ன்ற ஒரு இதில் திருப்பி ஷூட்டிங் போனாங்க. அப்போ ஷூட்டிங் போனோன்னு முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லோரும் நல்லா நடித்தாங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இந்த இது ஒர்க் ஆக போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைங்கள ஷூட்டிங் போனது. அப்போ நான் எதிர்பார்க்கல இது பிள்ளைகள் இந்தளவுக்கு நடிக்குதான்ற மாதிரி. ஏன்னா அந்த பிள்ளைன்ற நடிப்பு ஆர்வம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு அந்த பிள்ளைகள நடிப்பு எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்குள்ள இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே நான் எடுக்கையே இந்த சீன்ஸ் இப்படி தான் வரும், ஃபைனலில் இப்படி தான் வரும்ன்ட்டு உள்ளுக்குள்ளேயே எடிட் பண்ணி பார்த்துருவேன். அது வரைக்குமே ஒரு 3 முறை திரைப்படத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ இந்த சில ஷூட்டிங்ஸ் பாதி வரைக்கும் போயிட்டு நின்றுருக்கு. ஆனால் இந்த ஷூட்டிங்கில் இப்படி நடித்த மாதிரி இது வரைக்குமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை. ஏன்டா அவை எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு தாங்களும் ஒரு கதாபாத்திரம் என்று இல்லாமல் இந்த படத்தில் வாழ்கிற ஒரு மனிதர்களாகவே வாழ்ந்துவேன். என்னை தாண்டி இந்த படம் ஒரு நல்ல படமாக வருதுன்றக்கு இதுக்கு முக்கிய காரணமே இதில் நடித்தார்கள் எல்லாருமே தான். படத்தில் எப்படி நடித்தாங்களோ அதே மாதிரியே டப்பிங்களையும் திரும்ப நடித்து திரும்ப அந்த கதைக்குள்ளே அதாவது இப்படியெல்லாம் இருக்கணும் மாட்டா கிட்டத்தட்ட அந்த கதைக்குள்ளேயே அதாவது அந்த கதையை உள்வாங்கினா தான் முடியும். அந்த மாதிரி தான் இதில் எல்லாருமே நடித்து முடிச்சிருந்தாங்க. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இது வரைக்கும் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே இதில் நடித்த எல்லாருமே தான். பெற்றோர்களால் பிள்ளைகள் மேலே வைக்கப்படுற ஒரு சுமையை நினைக்கிறேன். அந்த சுமையை எந்த அளவுக்கு பிள்ளைகளை பாதிக்குதுன்றது தான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக எனக்கு உந்துகோலாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ஒரு சிலராவது மனம் மாறிச்சினவன்டா அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கலுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கேன்.